நீ சோறு திங்கிறியா சோத்துக்கு போல வேற எதாவது திங்கிறியா? நானும் பாத்துன்னு இருக்கேன், காலில இருந்து ஓவரா பேசின்னு இருக்கா. சப்பு சப்புன்னு 2 வச்சு விடுவேன். யோ மாமா, பொங்கலது ஏன் சண்டை பிடிச்சிட்டு கிடக்குற? பொங்கலை உலகமே சந்தோஷமா கொண்டாடிட்டு கிடக்குது, உனக்கு மட்டும் என்ன கிறுக்கு இதை பிடிச்சி போச்சா? இல்ல மாப்பிள, காலைல 6 மணிக்கு பொங்க வச்சா, இப்ப சாயங்காலம் மணி 6, இன்னும் பால் பொங்கவே இல்ல. எல்லாரும் வீட்லயும் பொங்கலோ பொங்கலோ பொங்கலோன்னு கத்திக்கிட்டு இருக்கானுவ. ஆனா நாங்க பொங்கல பொங்கல பொங்கலன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவளுக்கு ஒழுங்கா குழம்பு வைக்க தெரியாது. இவ போய் பொங்க வச்சா பொங்குமா மாப்பிள? அதான் என் அறிவு திறமை யூஸ் பண்ணி நான் பொங்கலை பொங்க வச்சேன். அதுக்கு போய் என்ன திட்டுறா மாப்பிள? அக்கா, உங்களுக்கு பொங்க வைக்க தெரியல, அதனால மாமா பொங்க வச்சு கொடுத்துருக்காரு. இதுக்கு போய் சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை பிடிச்சி கிடக்குறீங்க. போங்க, போய் பொங்கலை சந்தோஷமா கொண்டாடுங்க போங்க. கிழிச்சான். ஐயோ, அந்த கன்றியாவே எப்படி என் வாயால சொல்லணும்? பொங்கல் அது இந்த பாலா போன மனுஷன் என் வயிற்றுல கொட்டிக்கிறானே. யோ மாமா, என்னையா பண்ண? மாப்பிள, இவ பானையில தண்ணி ஊத்துனா, அரிசி போட்டா, வெல்லம் போட்டா, ஏன் முந்திரி திராட்சை கூட போட்டா, அம்முட்டும் போட்டும் கூட பால் பொங்கவே இல்லை மாப்பிள. நான் ஒன்னும் பண்ணல மாப்பிள, பானைக்குள்ள 3 பீரை மட்டும் தான் விட்டான். சும்மா பால் பொங்கி ஒளியுது மாப்பிள. இவளுக்கு என் மேல பொறாம மாப்பிள. எங்க இத்தனை வருஷம் நம்ம சமைக்கிறோமே, நம்மளால பொங்க வைக்க முடியல, இன்னைக்கு இவரு பொங்க வச்சிட்டாரு அப்படின்னு என் மேல இவளுக்கு பொறாம மாப்பிள. சொல்லுங்க ஆண்டி, உங்க வீட்லயும் பால் பொங்கலியா? மாப்பிள, நீ இவகிட்ட பேசிட்டு அந்த ஆண்டி வீட்டுல பொங்கலியா, நான் போய் பொங்க வச்சுட்டு வந்துடுறேன். இவனுக்குலாம் சோத்துல வசதி வச்சிருக்கா? விஷத்தெல்லாம் எப்பவோ கலந்துட்டேன். அவன் வந்து சாப்பிட்டானா போதும், கன்ஃபார்ம். டேய் மொட்டை, நாளைக்கு உனக்கு மார்னிங் ஷிஃப்ட் தானே? ஆமா, மார்னிங் ஷிஃப்ட் தான். அப்பனா என் செகண்ட் ஷிஃப்ட்டை நீ செஞ்சுக்கோடா. உன் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டை செஞ்சுட்டு நான் மதியம் பொங்கலுக்கு ஊருக்கு போறேன்டா. ப்ளீஸ்ரா டே மொட்டை, ப்ளீஸ்ரா டே. இல்ல, நாங்களாம் ஊருக்கே போக மாட்டோம். நாங்களாம் என்ன பொங்கலை கொண்டாட போறோம்? நானே ஒரு அனாதை பையன், எனக்கு என்ன குடும்பமா இருக்கு? ஏன்டா இப்படிலாம் பேசுற? நீ ஏன் ஷிஃப்ட் வாங்கி செஞ்சுவிட்டு மதியம் 2 மணிக்கு பஸ்ல சொகுசா கையகள் ஆட்டிக்கிட்டு போவ. நான் உன் ஷிஃப்ட்டை செஞ்சுவிட்டு நைட்டு 11 மணிக்கு பஸ் பிடிச்சி கூட்டத்தில் நெறிப்பட்டு சிக்கி என் குடல் குந்தெல்லாம் வெளியே வந்து நான் ஊடி போய் சேருவேன். நீ நோகாம நோம்பு கும்பிட்டு போயிடுவ. சொறி பிடிச்ச முன்னாயா செருப்பால் அடிக்கிறதுல ஓடி போயிரு. டே மொட்டை, உனக்கு நாளைக்கு மார்னிங் ஷிஃப்ட் தானே? ஆமா. அப்பனா என் செகண்ட் ஷிஃப்ட் நீ செஞ்சுக்கோடா. உன் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டை செஞ்சுட்டு நான் பொங்கலுக்கு மதியம் ஊருக்கு போறேன்டா. அப்ப நானே ஊருக்கு போக மாட்டோமா? நானும் பைத்தியக்காரன், நான் மனுஷனே இல்லையா? மிருகுமா இந்த கம்பெனில என்ன ஒருத்தன் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்களே. மொட்டை, என்னாச்சு? என்னை எல்லாருமே காயப்படுத்துறானுங்கடா. அவனும் ஒரு மனுஷன் தான்டா, ஏன்டா அவனை அப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அடுத்தும் மனசை காயப்படுத்தாதீங்கடா, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. நீ ஒருத்தன் தான்டா என்னை பத்தி புரிஞ்சு வச்சிருக்க. நீதான் மாப்பிள்ள என் ஃப்ரெண்டு. மொட்டை, நாளைக்கு உனக்கு மார்னிங் ஷிஃப்ட் தானே? ஆமா மாப்பிள்ள. இப்போ நான் உன் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செஞ்சுட்டு நான் மதியானம் ஊருக்கு போயிடுறேன். நீ என் செகண்ட் ஷிஃப்ட் செஞ்சுட்டு நைட்டு பஸ் பிடிச்சி காலைல ஊருக்கு வந்து சேரு. என் பின்னாடி இருக்கான்ல, அவன் கை என் மேல படுத்துங்க, அவனை என்னன்னு கேளுங்க. தம்பே, என் பொண்டாட்டி மேல கைப்படுது. கைப்பட்ட மடக்கிட்ட குறா பரதேசி, ஏன்டா சொல்ற? ரீசெண்டா வர தெரியாது உனக்கு? இதெல்லாம் போய் உன் வீட்டுல போய் வச்சுக்கிடா. டேய், உன் கைப்படுதுன்னு நான் சொன்னேன். கை பட்டிருக்க சான்ஸே இல்லையே, கால் தானே பட்டிருக்கணும். உன் பொண்டாட்டிக்கு ஒழுங்கா சொல்ல தெரியலன்னு நினைக்கிறேன். என்ன லந்தா? இல்ல பந்து. நானும் பார்த்துனே இருக்கேன், ஓவரா பேசினு இருக்க. ஓவரா போனனால தான் ஓவரா போயிட்டு இருக்கிறான். உட்காரத்துல தலை, அவன் குடிச்சிக்கலாம் தலை, உட்காரத்துல ப்ளீஸ் தலை, உட்காரத்துல தலை, பேசிக்கலாம் தலை, உட்காரத்துல. தம்பி, அவன்கிட்ட சொல்லுவையே, நாளைக்கு போய் பொங்கல் கொண்டாட மாட்டான். பின்ன என்ன தீபாவளியா கொண்டாடுவோம்? தலை உட்காரத்துல தலை, ப்ளீஸ் தலை, உட்காரத்துல. கோவப்படாதீங்க, உட்காருங்க, வேணாங்க. மாப்பிள்ள, தேவையில்லாம பண்ற, பேசாம வா. பேசாம வரதுக்கு நான் என்ன ஊமையாடா? மாப்பிள்ள, சும்மா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா பஸ்ல அப்புறம் யாராவது அடிச்ச கூட கேட்க மாட்டேன்டா. செருப்பு பிஞ்சுக்கிட்ட, செருப்பு பிஞ்ச தச்சு கொண்டி தானே ஏங்கிட்ட சொல்ற கேன போயல. நானும் ரொம்ப நேரமா பொறுத்து பார்த்துனே வரேன். அந்த ஆண்டியை தானே, நானும் உன்னை ரொம்ப நேரமா பார்த்துன்னு தான் வரேன். இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு வர முடியாதுடா. பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னா அந்த ஆண்டி கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓட போறியா? நீ பண்றது என்னால பொறுத்துட்டு வர முடியாதுன்னு சொன்னேன். நான் டியூஷனா தாண்டா வந்துட்டு இருக்கேன், நீ தாண்டா பஸ்ல பொறுக்கி மாரி கத்திட்டு இருக்க. யாரு? நானா? நீ இல்லைன்னா யாரு? உங்க போனாடா. என் அப்பனை பத்தி பேசினா வேற மாதிரி ஆகி போயிடும். அப்போனா உங்க அம்மா பத்தி பேசலாமா?
கோபப்படுங்க பெரியவரே, உட்காருங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். உட்காருங்க. தம்பி அவன்கிட்ட சொல்லி வையே. பெரியவரே, நான் சண்டை போறேன் பெரியவரே, உட்காருங்க பெரியவரே. யோ மாமா, நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க. என்ன அசிங்க ஓத்துறீங்களா? என்ன பார்த்தா உனக்கு இருக்குது? மாமா தப்பு. பஸ்ஸில் லேடிஸ்லாம் வராங்க, நீ வாக்கில் கெட்ட வார்த்தை பேசிட்டு வரா. டென்ஷன் அரு. ஏ மாமா, டே மாப்பிள, அவர் ஒரு தடவை தான் கெட்ட வார்த்தை பேசினாரு. நீ வார்த்தைக்கு வார்த்தை கெட்ட வார்த்தை தான் பேசிட்டு இருக்க. பஸ்ல இருக்கவங்களாம் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. நல்லாலும் பேருனாலும் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது தான் இருக்கும். போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் உன் மூஞ்சில நீயே காரி துப்புக்குவ. பேசாம வா சொல்லிட்டு. ஆமா, இந்த பொங்கல் சிறப்பு விழாவை அலைகடல் என திரண்டு வந்திருக்கும் ஊர் பொதுமக்களை மோடுமுட்டி சங்கம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நம்ம சுந்தரி அக்கா பொண்ணு முந்திரி இப்போது ஆட வருகிறார். எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. ஏமா முந்திரி, நீ ஆடுறது நல்லாவே இல்லை. போ அந்தாண்ட. பூ, நல்ல வேலை. சீ, போ அந்த பக்கம். அங்க யாரத அந்த பொண்ணை ட்ரோல் பண்றத? ஏன்டா முட்டிச்சத்து முட்டா போயிடலாம். உங்களால ஸ்டேஜ் ஏறி ஒரு ஸ்டெப் போட முடியுமாடா? குடியார போயிடலாம். ஏய், நான் ஆடுறேன்டா. பொங்காளி, நான் போய் ஆடிட்டு வரேன். ஐயோ, சொன்னா கேளு ஓனாயோ. ஐயோ 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 ஐயோ, என்ன கன்றா விடாது. மோடுமுட்டி சங்கத்தாளுலாம் அந்த குடியார் நாய்களை அடிச்சு கீழே இருங்க. மாப்பிள்ள, மைக்கி கொஞ்சம் கீழே இருக்கேன். நம்ம சங்கத்து ஆளுங்கெல்லாம் மட்டையை கிடக்குறானுடா. நீலாம் ஒரு சங்க தலைவன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதே மாரி நிறைய வீடியோ பார்க்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.